டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் சக்தி வாய்ந்த திருமூலர். அதை நாம் சொல்லி ஏராளமான மகிழ்ச்சியை பெறலாம். இப்பொழுது இன்றைய நாளின் விசேஷத்தன்மை பஞ்சாங்கம் குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். 17/4/2019 இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்றைய திதி பிரதோஷம். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்று நாம் வணங்கத்தக்க மகரிஷி யார் என்று பார்க்கும்பொழுது கௌதம மகரிஷி. ஓம் ஸ்ரீ கௌதம மகரிஷியே போற்றி போற்றி என்று 12 ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர ஏராளமான மகாவீர் பிறந்த தினத்தை இன்றைய அளவிலே கொண்டாடுகிறோம். இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசியாகும். இன்று புதன்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் 5/14/23 பிறந்தவர்கள், ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், மிதுன ராசியை சார்ந்தவர்கள், கன்னியா ராசியை சார்ந்தவர்கள், யாரெல்லாம் வடக்கு திசையை வாஸ்து ரீதியாக தலைவாசலாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். இன்று மாலை பொழுதிலே பெருமாள் கோயில்களிலே சென்று நெய் தீபம் போட்டு வர அந்த பெருமாளின் அம்சத்தை பெற்றவர்கள் ஏராளமான நற்பயன்களை பெறுவார்கள். இன்று அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ கௌதம மகரிஷியே போற்றி போற்றி என்று வணங்கி வர உற்சாகத்தையும் நற்பலன்களையும் பெறுவார்கள். இப்பொழுது 12 ராசிகளுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசி. இதனுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய தைரியத்திற்கு பேர் போன, வீரியத்திற்கு பேர் போன, துணிச்சலுக்கு பேர் போன, எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மேஷ ராசிக்காரர்கள் இன்று ஒரு பிரகாசமான நாள். அரசாங்க வேலையிலே முயற்சி செய்பவர்களுக்கு, அரசியலிலே இறங்கி வேலை செய்பவர்களுக்கு, அரசாங்கத்திலே நன்மைகளை எதிர்பார்க்க இருப்பவர்களுக்கு, தந்தையின் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்ள அல்லது சொத்தை சேகரித்து கொள்ள முருகபெருமானை வழிபட்டு இன்றைய நாளிலே முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதை மேஷராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது. ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய சாந்தத்தன்மைக்கும் காந்தத்தன்மைக்கும் நிதானத்திற்கும் சமாதானத்திற்கும் கவர்ச்சிக்கும் பேர் போன சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற விதத்திலே இருந்தாலும், அலைச்சலை கொடுத்தாலும், ஓயாத பணியை கொடுத்து களைப்பை உண்டாக்கினாலும் கூட நாளின் இறுதி பகுதியிலே உறுதியாக வெற்றியை பெறுகின்ற கோணத்திலே நீங்கள் உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். மீனாட்சி அம்மனுடைய துணை மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி மன தெளிவை துணிவை பெற்று இன்றைய அளவிலே மகிழ்ச்சியை பெறலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய
அறிவே துணை, அறிவே பலம், அறிவே எங்கள் தெய்வம் என்று வாழுகின்ற பேச்சு சாமர்த்தியம் இயற்கையிலே பெற்றிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே உங்களுக்கு உங்கள் தந்தையின் மூலமாக நீங்கள் செய்த காரியங்கள், முயற்சிகளின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக, செய்கின்ற பணிகளின் மூலமாக, தொழில்களின் மூலமாக வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். அதற்கு உரிய லாபத்தையும் நன்மையையும் பெறுவீர்கள். சந்தோஷமான மகிழ்ச்சியான இந்த நாளை பெருமாளை நீங்கள் இன்றைய அளவிலே வேண்டி திருவெண்காடு சிவனை நினைத்து நீங்கள் இந்த நாளை ஓட்ட வேண்டும். கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய கலைத்துறையிலே, அரசியல் பகுதியிலே, காவல்துறையிலே ஜொலிக்கின்ற இயற்கையான நிர்வாக திறமை பெற்றிருக்கின்ற கடக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் பணிகளிலே, பதவிகளிலே உயர்வு கூடும், தொழில்களிலே மதிப்பு கூடும், நன்மை கூடும், லாபம் கூடும். இன்று தொட்டது துலங்கும், செய்த காரியங்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறும். அபிராமி அந்தாதி என்ற அற்புத மந்திர பாடலை நாள் ஒன்றுக்கு நீங்கள் 1 என்ற விதத்திலே படித்து வர, பாராயணம் செய்து வர மகிழ்ச்சியை நிச்சயமாக கடக ராசிக்காரர்கள் தட்டிச் செல்வார். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது, மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய சிம்மராசிக்காரர்களே, நிர்வாகத் திறமை இயற்கையாக பெற்றவர்களே, தலைமை பதவியை இயற்கையாக பெற்றவர்களே, அரசியலுக்கும் அரசாங்கத்திற்காகவே பிறந்தவர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே வீரியம் பெற்று, அரசாங்கத்தின் மூலம் பல நன்மைகளை பெற்று, அரசியலிலே பல பதவிகளை பெற்று, இன்றைய தினத்திலே புதிய உற்சாகத்தோடு, புதிய தெம்போடு, புதிய அணுகுதல் என்ற முறையோடு நீங்கள் பல வெற்றிகளை இன்று அறுவடை செய்யலாம். சிவப்பதிகத்தை, சிவனை சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதை ஒன்று செய்தால் போதுமான. கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, உத்திரம் 2, 3, 4, அத்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய, கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழுகின்ற, இயற்கையிலே கணித அறிவு பெற்ற, ஜோதிட புலமை பெற்ற, உள்ளுணர்வின்படி இயங்குகின்ற அதி புத்திசாலித்தனமான கன்னியா ராசிக்காரர்களே, இன்றைய அளவிலே விரயங்கள் இருந்தாலும் கூட, உங்களுடைய உழைப்பிலே சோர்வு இருந்தாலும் கூட, மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, விஷ்ணு சகஸ்ர நாமம் என்ற மந்திரத்தை சொல்லி இந்த நாளின் நற்பலனை நாளின் முடிவிலே நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு அந்த விஷ்ணு சகஸ்ர நாமம் அல்லது நாராயணியம் என்று சொல்லப்பட்ட அற்புதமான மந்திர புத்தகங்களை படித்து இன்று உங்கள் சக்திகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது, சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட, அதாவது நீதியை கடைபிடிக்கின்ற, எடை போட்டு நடை போடுகின்ற துலாம் ராசிக்காரர்களே, எப்பொழுதும் வியாபாரம்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களே, இன்றைய நாளிலே லாபங்கள் வரும். ஆனால் அதற்கு ஏற்ற கடின உழைப்பை நீங்கள் கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். நாளின் இறுதி பகுதியிலே உங்கள் சோர்வுகள் நீங்கி மகிழ்ச்சிகளை பெற்று, இன்றைய நாளுக்குரிய அர்த்தத்தை பெற்று நன்மைகளை நிறைய பெறலாம். லட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதும் தைரிய லட்சுமி மனதிலே இருத்தி தைரியமாக உங்கள் காரியங்களை செய்ய வைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால்,
விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய விசேஷமான கனவுகளை பெற்று அதிலே நல் வழிகாட்டுதலை பெற்று முருகனின் கருணையை பெற்று பல வேதனைகளை பல சோதனைகளை கடந்து சாதனைகள் செய்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய அளவிலே மறைமுகமான அரசாங்க உதவி கிடைக்கும். எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் கட்டுக்கு அடங்கும். மேலும் முருகனை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த வேலை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் வேலைகள் கிடைக்கும். நல்லதொரு நன்மை நாளின் இறுதி பகுதியிலே உறுதியாக வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட பக்தியே சிறந்த சக்தி. தெய்வ நம்பிக்கைக்கு மேல் எந்த நம்பிக்கையும் வேலை செய்யாது. விஞ்ஞானமா தெய்வமா என்றால் தெய்வத்தின் பக்கத்திலே நின்று கொண்டு குரல் கொடுத்து ஜெயிக்கின்ற தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே குழந்தைகள் மூலம் நற்பெயர் உண்டாகும். குழந்தைகள் மூலம் நல்ல லாபம் வரும். உங்களுடைய அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து இன்றைய நாள் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்ந்து உங்களுக்கு நன்மைகள் பல செய்யும். மகான்களுடைய தொடர்புகள் எப்பொழுதும் நீங்கள் இருக்க வேண்டும். சித்தர்களுடைய அருளாசியை பெற வேண்டும். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்காரர்களே, நிகர ராசி உங்களுக்கு இல்லை. காலபுருஷ தத்துவத்தின்படி அனைவருக்கும் வேலையை கொடுத்து வேலையை வாங்குகின்ற மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய கோபத்தை குறைக்க வேண்டும், வீரியத்தை பெருக்க வேண்டும், காரியத்தை சுருக்கமாக முடிக்க வேண்டும். காரியமா வீரியமா என்பதை கவனத்தில் கொண்டு கூடுதல் உழைப்பு கொண்டு கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய இந்த நாளிலே சுந்தரகாண்டம் பாராயணும், அனுமன் சாலிசா என்ற மந்திர புத்தகங்களை உங்களுக்கு பக்கமாக வைத்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய பார்ப்பதற்கு எளிமையாகவும் வாழ்க்கையிலே வலிமையாகவும் இயற்கையிலே பெரிய செல்வந்தர்கள் குடும்பத்திலே பிறந்த நீங்கள் பெரிய தொழில் அதிபர்களாகவும் நிறைய பேர் அரசாங்கத்திலும் கலைத்துறையிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனத்தை செலுத்தி மௌனியாக இருக்க வேண்டும். சைவ உணவை ஏற்க வேண்டும். பெரிய பத்திரங்களில் கையெழுத்திடக்கூடாது. ஷூரிட்டி கேரண்டி போடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது. கடனை கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. பயணம் என்று ஒன்று இருந்தால் அன்னையின் ஆசீர்வாதம் பெற்றே செல்ல வேண்டும். பயணத்திலே கவனத்தை குவிக்க வேண்டும். வருகின்ற ஆபத்துகள் விபத்துகளையும் சமாளிக்க வேண்டும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இன்று மௌனியாக இருந்து இந்த நாளை நகர்த்தினார். சந்திராஷ்டம் என்பது ஒன்றும் உங்களை செய்துவிட முடியாது. மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய மீனானது எப்பொழுதும் நீதி கொண்டிருப்பது போல எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களே, கண்ணியத்திற்கும் கம்பீரத்துக்கும் பேர் போனவர்களே, பிறருடைய வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாத மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே கொடுக்கின்ற வாக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். கடனை வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. விரோதிகளோடு மல்லு கட்டக்கூடாது. இன்றைய தினத்திலே கோபத்தை குறைத்து நம் பலத்தை பெருக்கிக் கொள்ள இறை தொடர்பு என்று பார்க்கும் பொழுது மகான்களோ அல்லது சித்தர்களோ இவர்களுடைய வழிபாடு செய்து இன்றைய நாளை நீங்கள் ஓட்டினால்
இது திருப்திகரமாக இருக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதுமானது. இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்கள், ஏதாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக நல்லதொரு வழிகாட்டுதலை பெற்று இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு முன்பதிவு செய்து சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகனின் கருணையை பெற்று ஆனந்தமாக வாழ இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.